சார் இப்போல எந்த பேய ஓட்டுனீங்க? பேய் நான் ஓட்டல, பேய் என்ன ஓட்டி இருக்கும். ஐயோ. இது வந்து ஒரு somewhere around 2002 2003. ஓகே, அப்ப வந்து எங்க வீடு பாத்தீங்கன்னா அது வந்து லாட் வீடு. அண்ட் தென் நீங்க மெயின் ரோட்ல இருந்து வந்து போகும்போது அது ஒத்த பாதை தான். மீனிங் அங்க காடி வந்துச்சுன்னா ஆப்போசிட்ல நீங்க கொஞ்சம் ஓரத்துக்கு போகணும், அங்கிட்ட உள்ள காடியும் ஓரத்துக்கு போகணும். அண்ட் தென் அப்ப முன்னுக்கு எங்க வீட்டு முன்னுக்கு பாத்தீங்கன்னா அந்த போச்சுக்கு அங்கிட்டு வெளியே வரும்போது அல்லூரோடல அப்ப அந்த கல் இருக்காது, உட்காந்து பேசுவோங்க. நீங்க நேரம் அல்லூரை பார்க்கலாம், அந்த கல் இருக்கும். அங்க உட்காந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து யூஸ்வலி அவர் வருவாரு, அவர் என் வீட்டுக்கு வருவாரு. மணி ஒரு 8:30 9 அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 11 12 அந்த மாதிரி தான் அவர் போவாரு. எங்கேயும் போக மாட்டோம், எங்க வீட்டு முன்னாடி உட்காந்து பேசி. ஸோ இது ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் அந்த அன்னைக்கு வந்து இந்த வீட்டுல வந்து மாதம் இருக்காங்க, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. பட் தென் கதவு தான் சாத்தி இருக்கு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வெளியே உட்காந்துருக்கோம். தென் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த நோக்கியா அந்த 8850 அந்த சின்ன பட்டர்ஃப்ளை போன், அது அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அப்ப அதுதான் நம்ம ரொம்ப பாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி இருப்போம். ஸோ அவனும் அந்த போன் வச்சிருக்கான், நானும் அந்த போன் வச்சிருக்கிறேன். பட் கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா அவன் போன் அப்படியே பட்டுன்னு கீழே உழுவுது. உளுந்த கையோட ஐ டிடன்ட் பே மை அட்டென்ஷன், ஏன்னா அது உழுவுறது எடுக்கிறது நார்மல் சொல்லிட்டு நான் போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட ஒரு மாதிரி சவுண்ட் வந்துச்சு. என்ன மாதிரி சவுண்ட்னா அப்படியே ஒரு மாதிரி இப்படி மச்சம் ஸ்ட்ரெஸ் மசாம் நாட் அன்கம்ஃபர்டபுள். அப்ப நான் என்ன செஞ்சேன், பார்த்துட்டு பெசாம இருந்துட்டு அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட் அவன் என்ன சொன்னானா கை வலிக்குதுன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன் கை வலிக்குதா, நார்மல் தானே, பிகாஸ் வேலை செய்யறது. அப்ப நான் என்னடான்னு சொல்லிட்டு இல்ல ஜோஷ் ரொம்ப கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்து அவன் பின்னால முதுகிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி இருந்தான். அப்ப நான் என்ன செஞ்சேன், அவன் கையை பிடிச்சிட்டு இது என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு யாரா நீ கைய விடுறான்னு சொன்னான். அந்த மாதிரி சொன்ன கையோட யாருமே இல்ல, வெளியே நானும் அவன் தான் இருக்கோம். அன்னைக்கு அவன் பார்த்த அந்த பார்வை வந்து நாட் நார்மல் பார்வை, வெரி ஃபியர்ஸ், டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் தென் நான் என்ன செஞ்சேன், அந்த மாதிரி சொன்ன கையோட கையை விட்டுட்டு ஐ ஜம்ப் தி அதர் சைட். அது என்ன ஒரு 2 ஸ்டெப், ஒரு ஸ்டெப் அல்லூர்ல அப்படி அங்கிட்டு போனேன்னா ரோடு அங்கிட்டு போயிட்டேன். நான் அங்கிட்டு ஓடிட்டேன், ஏன்னா வீட்டுக்குள்ள கூட போக முடியல, நான் அங்கிட்டு போயிட்டேன். இதுல நான் கேட் பண்ணி அப்புறம் அவன் அங்கேயும் ஏஞ்சிட்டு சொல்றான். அவன் ஏந்திரிக்கிறான். அவன் ஏந்திரிக்கும் போது அவன் போனு அவன் காடி சாவி எல்லாமே கீழே விழுந்து. எனக்கு மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு மாறிட்டு ஐ மீன் பேக் டு நார்மல் ரெடி. எனக்கு மயக்கமா இருக்கு, கையில ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி இப்படி பண்ண கையோட நான் கொஞ்ச நேரம் போல அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் தென் நான் பாத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அவன் வாரிட் மாதிரி இருந்தான். அப்ப நான் என்ன செஞ்சேன், அவனை பிடிச்சிட்டு அவன் அப்பதான் ஒரு வீரா புதுசு வாங்கியிருந்தான். அந்த டைம்ல வீரா வெரி ஃபேமஸ் வாங்கியிருந்தான். காடியை வீட்டு முன்னாடி பார்க் பண்ணியிருந்தான். நான் என்ன செஞ்சேன், அவனை கொண்டு போயிட்டு பக்கத்துல படுக்க வச்சுட்டு காடி பக்கத்துல சீட் இது பண்ணிட்டு நான் காடி எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போறேன். அப்ப போயிட்டு இருக்கிறப்ப மணி வந்து ஒரு 11:30 12. ஒரு அடி கோல், இன்னும் ஒரு அடி கோல். ஏர்கோனை வேகமா வைங்க, எனக்கு முடியல வேர்க்குதுன்னு சொல்றான். நான் என்னது வேர்க்குதான்னு சொல்லிட்டு ஏர்கோனை வேகமா வச்சுட்டு, பிகாஸ் நானே கொஞ்சம் பதத்துல இருக்கேன், நான் ரோட பார்த்து ஓட்டணும். அப்ப அந்த லைட் வெளிச்சத்துல அவன் மூஞ்சில பாக்குறான், அப்படி வருது ஊத்துது அவன் மூஞ்சில. ஐ நெவர் சீன் தட் பிஃபோர். அண்ட் தென் என்ன செஞ்சுட்டேன், நான் ஒன்னும் ரியாக்ஷன் பண்ணல, பிகாஸ் ஐ நோ சம்திங் இஸ் கோஸ் ராங் ரெடி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நேரம் அவனை போய் வீட்டு முன்னுக்கு நிப்பாட்டிட்டு அவனை உள்ள போன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டே போனேன். அவன் கதவை திறந்துட்டு நான் பாக்குறேன் முன்னுக்கு சோஃபால தான் படுத்தான். அவன் வீட்டு முன்னுக்கு சோஃபால படுத்துட்டான். நான் என்ன செஞ்சுட்டேன், அவன் காடியை பார்க் பண்ணிட்டு அவன் வீட்டோட மோட்டர் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். வந்த கையோட நான் படுத்துட்டேன். படுத்த கையோட மக்கியா நாள் நெக்ஸ்ட் டே ஹி கால் மீ. கால் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு சீரியஸா கேட்டான். அப்ப நான் சொன்னேன் இன்னமும் உனக்கு ஆச்சுன்னு. சரி ஓகே, நான் அப்புறம் ஈவினிங் வர பாப்போம்னு சொன்னான். அவன் இந்த மாதிரி பேச மாட்டான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசினா, கட் அண்ட் ரைட்டா பேசினான். அப்ப சரி சொல்லிட்டு வந்தான் என் வீட்டுக்கு. ஈவினிங் இந்த வரப்ப கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டான், மணி ஒரு 5 6 o'clock. வந்த கையோட நார்மலா எப்பயுமே அந்த பாடி லாங்குவேஜ்லாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லைக் வந்து ஐ மீன் யூ நோ லைக் ஃபோக்கஸ் சம்திங் எல்ஸ் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனான். வேலை முடிஞ்சு என்னை ஏத்திட்டு அவன் வீட்டுக்கு போனான். போன கையோட அவன் மேல போயிட்டான். அவங்க அம்மா வந்து கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னையா நடந்துச்சுன்னு கேட்டாங்க ஒரு கேள்வி. என்ன நானு இல்ல ஆண்டி, அவன் ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி இருந்துச்சு, நான் வந்து விட்டுட்டேன். ஏன் ஆண்டின்னு கேட்டேன். சோஃபால உட்காந்துக்கிட்டு அப்படி உரும்பிக்கிட்டு இருக்கிறான். காலையில சொல்றாங்க ஒரு 6 மணிக்கு அப்படி முறுக்கிக்கிட்டு இருக்காங்க உடம்ப, கண்ணு மூடிக்கிட்டு. இவங்க ஷி நோஸ் ரெடி, ஷி சென்ஸ் ரெடி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அவன் முடியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அடங்கிரு அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை அவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. பிடிச்சிட்டேன், பிடிச்சிட்டு அடங்கிரு போயிருன்னு சொன்னாங்க. ஆமாவா, எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பேரண்டோட ஃபியர்ஸ் எல்லாமே. சோ பிகாஸ் இப்ப நான் டிராவல் பண்ணுமா அவங்க கூட. அப்புறம் குளிச்சுட்டு வந்தான், யார்ட்டும் ஒன்னும் பேசல, ஒன்னும் இது பண்ணல. வந்தான், தலையை காட்டினா கிளம்புன்னு.
எடுத்துன்னு. அப்ப மோட்டர் அவன் தான் எடுத்தான், நான் பின்னால உட்காந்துருந்தேன். அப்ப அவர் கூட வேலை செய்யற ஒருத்தர் வந்து ஈவினிங் வந்து சிக்கன் ரைஸ் வைப்பாரு. அப்ப அவர் அன்னைக்கு என்ன செஞ்சாரு, கடைய வேற ஆள்கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த பையனை. அவன் ஷேர் பண்ணிருக்கான் போல, சம்திங் ஹேப்பன் சொன்ன கையோட அவன் ஷேர் பண்ணிருக்கான் வேலை இடத்துல. அப்ப சரி ஈவினிங் நீ வீட்டுக்கு வா, நம்ம போய் பாப்போம்னு சொன்ன கையோட அவர் வீட்டு முன்னுக்கு போகும்போது மணி ஒரு 7 மணி ஆகும்போது எப்படி இருக்கும், பாதி வெளிச்சம் பாதி இருக்கு. அவர் வீட்டு முன்னுக்கு கால் பண்ணிட்டு நான் வந்துட்டேன்னு சொன்ன கையோட அவர் ரிப்ளை பண்றாரு, ஏரியா நான் கீழே வரேன்னு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.